பத்மாவதி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க பத்மா? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் சார். விழுப்புரத்துல இருந்து பேசுறீங்க. ஓகே. சொல்லுங்கம்மா. உங்களோட லைஃப்ல வந்து இந்த இன்ஸ்பிரேஷனலான விஷயங்கள் வந்துட்டு நீங்க எத நீங்க சொல்ல முடியும்? நான் 12 இயர்ஸா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுக்கு சரி. முன்ன பார்த்தீங்கன்னா, நான் சென்னை தான் நானு. ம். அங்க வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல வந்து கேன்டீன் வச்சுட்டு இருந்தேன் சார் அப்போ. அந்த சரி. டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்கள மீட் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கிடைச்சது. 2009ல. சரி. அந்த இடத்துல வந்து அந்த செஷன் நடந்தப்போ நான் டைரக்ட்டா உங்கள பார்க்கறதுக்கான சிச்சுவேஷன் எனக்கு கிடைச்சது. பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அங்க சொன்ன நீங்க ஒரு வேர்ட் பார்க்கும்போது நீங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க? நீங்க அதுல வந்துட்டு எந்த இடத்துல இருந்தீங்க? ஒரு 140 பேர் இருந்தாங்க சார் அந்த இடத்துல. நான் சரி. 4த் ரோல நான் உட்கார்ந்திருந்தேன். சரி. ஓகே. அந்த இடத்துல எந்த நெறைய விஷயம் எந்த எந்த விஷயம் உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்பயர் ஆனது? அதுல ம். முக்கியமா ஒரு வார்த்தை சொல்லணும். "ஏழையாய் பிறப்பது நமது குற்றம் கிடையாது. ஏழையாய் சாகிறது நம்ம குற்றம்னு" ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு சரக்குன்னு இறங்குச்சு அந்த வார்த்தை. ஏன் அந்த வார்த்தை உங்களுக்கு சரக்குன்னு இறங்குனது? ஏன்னா, நாங்க வந்து ரொம்ப நார்மலானவங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஆனா, எனக்கு ம். அந்த மாரி மேரேஜுக்கு அப்புறமா அந்த மாரி எதுவுமே எனக்கு அமையவே இல்ல. ம். ம். நார்மலான லைஃப்ல இருந்து ரொம்ப கீழ போயிட்டேன். ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து கடை வச்சு ரன் பண்ணியிருந்தேன். இட்லி கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாரி ம். சிச்சுவேஷன்ல நான் உங்கள பார்த்தேன். அதனால அந்த வார்த்தை எனக்கு வந்து சரக்குன்னு இறங்குச்சு. ஏன்னா, நான் ரொம்ப ஏழ்மையில இருந்தேன் அப்போ. ம், ம், ம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க பத்மா. நான் வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க வார்த்தைகள்ங்கும்போது இவங்க சொல்றத வந்துட்டு வெறும் வார்த்தைகளா கேட்காதீங்க. வார்த்தைகள் வந்துட்டு வாழ்க்கை. வார்த்தைகள் வந்துட்டு உயிர் இருக்கு. வார்த்தைகளுக்கு வந்து பல அர்த்தம் இருக்கு. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை தான். நம்ம பேசும்போது நமக்கு எதிரில் இருக்கிறவங்களோட வாழ்க்கைய வந்து விளக்கு ஏத்துற மாதிரி ஏத்தும், வீட்டை எரிக்கிற மாதிரியும் எரிக்கும். அப்ப வார்த்தைகளுக்கு வந்துட்டு நம்ம நம்ம எப்பயுமே நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம யாரை நம்ம மீட் பண்றோமோ அவங்க கிட்ட நம்ம பேசும்போது அவங்களோட சூழ்நிலை மனநிலை நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது. அப்பதான் நம்ம ஊர்ல கூட நம்ம அடிக்கடி நம்ம பேசும்போது நம்ம குடும்பத்திலேயே கூட சொல்லுவாங்க, கவனிச்சு பாருங்களேன், பார்த்து பேசுப்பா, வார்த்தையை விட்டுறாதப்பா, வார்த்தையை விட்டீங்கன்னா அள்ள முடியாதுப்பா, சொல்றாங்கல்ல. ஆமா. வள்ளுவரே கூட சொல்றாரு, தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு அப்படிங்கிறார். நெருப்புல சுட்ட புண்ணு கூட ஆறி போயிடுமா. அப்ப அந்த வார்த்தைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா பிரயோகம் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்க. நமக்கு தெரியாது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 140 பேர் இருந்த இடத்துல வந்துட்டு அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. நமக்கு தெரியாது இவங்களுக்கு. எந்த ஒரு வார்த்தை, ஒரு என்ன சொல்றது, ஒரு வாக்கியம் கூட கிடையாது. நம்ம வாழ்க்கைய வந்துட்டு புரட்டி போட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன புஷ் வேணும். அப்ப நம்ம இன்னொரு நம்ம நம்ம சிக்கல்ல இருக்கிறோம். டக்குன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா நமக்கு உண்டான வியாதிக்கு உண்டான மருந்து மாதிரி உள்ள வந்துட்டு இறங்கிடுது. இப்ப பாருங்க இவங்க சொல்லும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சுட்டு இருந்தவங்க அப்படின்னா அவங்களோட பினான்சியல் கண்டிஷன் எப்படி இருக்கும்? அவங்க ஒரு ஏழை. அப்ப நானும் இல்ல யாரோ ஒருத்தர் பேசும்போதோ நான் ஒரு வார்த்தை வந்துட்டு கேக்குறாங்க, ஏழையா பிறந்தா உருப்படவே முடியாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களோட மனநிலை என்ன ஆகும்? அந்த மாதிரி கூட சில சமயம் நீங்க வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகாத மாதிரி கூட சில வார்த்தைகள் சிலர் வந்துட்டு பிரயோகம் பண்ணுவாங்க. ஒரு வார்த்தையில வந்துட்டு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு என்ன அப்படின்னா மாத்துறதுக்கு உண்டான வல்லமை எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அது வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்களுக்கு நடந்திருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆனதுங்க நீங்க உங்களுக்கு? அந்த மாரி இருக்க சிச்சுவேஷன்ல எனக்கு பசங்கள வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை சார். ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு ரூ. 4000 கட்டுறதே எனக்கு ரொம்ப கஷ்டம். 2 பசங்க வந்து வேளாங்கண்ணியில படிச்சுட்டாங்க. நான் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கேகே நகர்ல கடை வச்சுட்டு இருந்தேன். ஸோ ம். எனக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு இந்த வார்த்தைய கேட்டேன். அப்புறம் சில விஷயங்கள் நீங்க வந்து எனக்கு மென்டாரிங்கா இருந்ததுனால, அத நீங்க சொல்ற விஷயங்கள எடுத்து அப்ளை பண்ணதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, இந்த 12 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 ம். இயர்ஸ்லயே சார், நான் ம். வாடகை ரூ. 2750 வீட்டு வாடகையிலயும், கரண்ட் பில்லு, மொற வாசல் ரூ. 100 குடுத்திருந்த பர்சன் நானு. ஒரு 2 ம். இயர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல ம். இருந்து நான் வீடு வாங்கல. ஆனா ம். என்னன்னா, ஒரு வாடகை வீடு. ஒரு ரூ. 16,500 வாடகை குடுக்குற அளவுக்கு நான் டெவலப் ஆனேன். ஓ. அது என்னுடைய ம். ஃபர்ஸ்ட் ம். அச்சீவ்மென்ட்டா இருந்தது. அதுக்கப்புறமா தான் 2 இயர்ஸ்லயே வந்து சொந்தமா கார் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ டெவலப் ம். பண்ணேன். டெவலப் ம். பண்ணதுல பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து சென்னையில எனக்கு சொந்தமா வீடு இருக்கு. நான் விழுப்புரத்துல இருக்கேன். விழுப்புரத்துல எனக்கு சொந்தமா வீடு இருக்கு சார். கார் சொந்தமா ரூ. ம். 18,00,000 குடுத்து எக்ஸ்யூவி 500 நான் வச்சிருக்கேன். அதோட ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னா, ம். உங்களுடைய மென்டாரிங் மூலமா இருக்கிறதுனால, சக்சஸ் ம். நீங்க பிரீடர். அந்த சக்சஸ ம். நான் வந்து எடுத்துக்கிட்டதனோட விளைவு என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ஸ்டெப் ப்ராசஸா ரூ. 40,00,000 ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்லாம் சேர்த்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் மட்டும் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் குடுத்துருக்கேன் அவங்களுக்கு. பசங்க ம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க. ம். அதுக்கப்புறம் என்னோட பிசினஸே அவங்க எடுக்கணுன்ற வந்து அவங்களும் அதிலயே உள்ள வந்துட்டாங்க அவங்க. ம். 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 இதெல்லாம் வந்து ஓ. ஒரு சக்சஸா கிடைச்சிருக்கு சார். உங்களோட வழிகாட்டுதனால. ஓகே, ஓகே. இல்ல. நீங்க அதுக்கு காரணம் வந்துட்டு என்ன அப்டின்னா, நீங்க யாருமே நெனைக்காதீங்க. இல்ல யாரு இன்னொருத்தர் இருந்தா கூட அந்த மாரி நெனைக்காதீங்க. நீங்க இன்ஸ்பயர் ஆகுற மாரி வந்து ஏன்னா நீங்க அங்க உட்கார்ந்து பார்க்குறீங்க, கேட்கிறீங்க அப்டிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியாது. சரியா? நீங்க அந்த இடத்துல இன்ஸ்பயர் ஆனீங்க பார்த்தீங்களா?
அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தைய அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு எவ்வளவு நேரம் நீங்க இந்த ப்ரோகிராம் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னு தெரியல. இதுல நம்ம இன்ஸ்பயர் ஆகறதுக்கு உண்டான நீங்க ஆல்ரெடி இன்ஸ்பயர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, அதை பிடிச்சிக்கிட்டு அந்த ப்ராசஸ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி இது வரைக்கும் அந்த இன்ஸ்பிரேஷனல் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இப்ப இவங்க 2 பேர் கருணா பேசுனதை பாத்தீங்க, பத்மா பேசுறத பாக்குறீங்க. அசோசியேஷன் கீ. நம்ம யார் கூட நம்ம இருக்கிறோமோ அந்த மாதிரி பீப்புளோட நம்ம இருக்கும்போது நமக்கு அந்த இன்ஸ்பிரேஷனல் கிடைக்கக்கூடிய அந்த அசோசியேஷன் இருக்கணும். இருந்ததுன்னா மேபி வந்துட்டு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அந்த கிளிக் அந்த ஃபயர் வந்துட்டு ஸ்பார்க் வந்துட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சூப்பர். இப்ப நீங்க இதுல என்ன நீங்க இது வரைக்கும் யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்களா? நிறைய பீப்புளுக்கு வந்து நான் இன்ஸ்பயரா இருந்திருக்கேன் சார். ஏன்னா என்னோட டீம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப் நான் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எடுத்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, என்னோட பீப்புளுமே வந்து லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகணும்னு ஒரே கோலோட நிறைய செஷன் உங்களுடைய செஷன் வந்து அவங்க அட்டன் பண்ணிருக்காங்க. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாண்டிச்சேரின்ற ஒரு ஊர் கூட வந்து நான் வந்ததில்ல சார் மேரேஜ் அப்போ வரைக்கும். மேரேஜ் அப்போ என் நாத்தனார் கல்யாணத்துக்கு தான் ஒரு கார்ல கூட்டிட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். ஸோ பாண்டிச்சேரி கூட வராத ஆள் நானு. இப்ப 19 டைம் வந்து ஃபாரின் ட்ரிப் போயிருக்கேன். அதுல முக்கியமா அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் எல்லாம் டிராவல் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. 10 வருஷம் வீசா வச்சிருக்கேன். நான்லாம் நினைச்சே பார்க்க முடியாது சார். அந்த மாதிரி இடத்துக்குலாம் என்னால போக முடியும்னு மேப்ல வேணா நான் பார்த்திருக்கலாம். சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் நானு. நீங்க வந்து ஒரு டிஃபன் கடை வச்சிருந்திருக்கீங்க, சரியா? ஆமாங்க சார். அது ஒரு கௌரவமான தொழில் தான். எதுவுமே வந்துட்டு கௌரவம் இல்லாத தொழில் வந்துட்டு கிடையாது. புரியுதுங்களா? திருடுறதும் ஏமாத்துறதும் தான் தப்பே ஒழிய அந்த மாதிரி ஒரு கடை வச்சிருந்திருக்கிறீங்க. அப்பயோ இல்ல நீங்க அந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு நீங்க ஏழையா பிறக்கிறது வந்துட்டு குற்றம் இல்ல, ஏழையா சாகிறது குற்றம் கேட்டு இன்ஸ்பயர் ஆகும்போதோ நீங்க இந்த மாதிரி அமெரிக்காக்கெல்லாம் போவீங்க, ஒரு 14 கண்ட்ரிக்கு போய் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க கார் வந்துட்டு வாங்குவீங்க, உங்க குழந்தைங்களை நல்லா படிக்க வைப்பீங்க, அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்களா? இல்ல சார், ஸ்டார்டிங்ல அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கவே இல்லைங்க சார். எனக்கு மைண்ட்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எனக்கு வந்து பணம் வந்து நிறைய தேவைப்பட்டது. ஏன்னா பசங்கள படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. அப்புறம் பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து சம்பாரிச்சதை விட தண்டலும் கடனும் வாங்கினது அதிகம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன் சார். அதை வச்சுதான் நான் ரன் பண்ணேன். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு நான் தண்டல் எடுத்தேன்னா அதை வச்சு அந்த 3 மாசம் கொஞ்சம் அப்படியே ஜாலியா போகும், அவ்வளவுதான். பணம் சேர்க்கறது எப்படின்னு தெரியாது, சேவிங்னா என்னன்னே தெரியாது. நீங்க நல்லா இருக்கிறதுனால உங்க ஃபேமிலி ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நீங்க நல்லா இருக்கிறதுனால நீங்க நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அவங்களோட லைஃபும் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி இந்த குரூப்ல இந்த ஃபாரத்தில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி அவங்க லைஃபை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களோட லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணா இன்னும் எவ்வளவு பீப்புளை நம்ம அஃபெக்ட் பண்ணலாம் இல்லையா? நல்லதும் கெட்டதும் வந்து வேகமா பரவும். அப்ப அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒண்ணுமே நினைக்கல, அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆயிட்டு ஒண்ணுமே நினைக்கல, எல்லாமே தானா நடந்துடுச்சா இல்ல அதுக்கப்புறம் நீங்க ஒரு பாயிண்ட்ல நினைக்க ஆரம்பிச்சீங்களா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத? இல்ல சார், நான் அந்த இடத்துல டிசிஷன் எடுத்தேன் சார் நானு. ஒரு நல்ல விஷயம் நம்மள்கிட்ட கிடைச்சிருக்கு. கிடைச்ச விஷயம் அந்த ஸ்பாட்ல நான் எடுக்கணும். ஆனா அதுக்குள்ள நான் வரதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். நார்மலா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நான் வந்து பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கேன். தண்டல் எடுத்தாதான் எனக்கு வருமானமே. அப்படி இருக்கனால இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. ஆனா நான் டிசிஷன் எடுத்தேன். நான் சக்சஸ் பண்ணணும். என் குழந்தைங்களுக்கு நான் படுற கஷ்டம் அவங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நான் டிசிஷன் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டெவலப் ஆகி மேல வந்தேன். அதாவது என்ன அப்படின்னாங்க, நீங்க ஒன்ஸ் நீங்க இன்ஸ்பயர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க நினைக்க ஆரம்பிச்சிடணும். அது நினைக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன அப்படின்னா எப்படி சொல்றதுங்க, ஒத்தையடி பாதையா இருந்த உங்களோட லைஃப் வந்துட்டு 8-வே எக்ஸ்பிரஸ் ரோடா மாறி போயிடும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இல்லையா? இப்ப நீங்க என்னவா இருக்கிறீங்க? நீங்க என்ன தொழில், என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க நீங்க? நான் ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன் சார், 12 years. நீங்க ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கிறீங்க. சரி 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 ஓகே. இப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாருக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், சரியா? யாரா வேணாலும் இருக்கும். நீங்க ஒரு மனுஷனா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அது மோஸ்ட்லி வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருக்கும், சரியா? அப்போ ஒரு பாயிண்ட்ல நீங்க எந்த பாயிண்ட்ல இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஸ்பார்க் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கொஞ்சம் அந்த இடத்துல உஷாரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நீங்க நினைக்க சாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. இன்னும் என்ன நீங்க ஓப்பனா கேட்டீங்க அப்படின்னா இன்ஸ்பயர் ஆனீங்க அப்படின்னா 1 year பீரியட்ல நீங்க அச்சீவ் பண்ணலாம். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொறுமையும் விடாமுயற்சியும் இருக்கணும். நீங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி அது மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு பொறுமை வந்துட்டு என்ன அப்படின்னா தப்பா நினைக்காதீங்க, பொறுமை நமக்கு இருக்கணும், சரியா? விடாமுயற்சி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். விடாமுயற்சி அப்படின்னா அதனோட அர்த்தம் தெரியணும். நம்ம ஒரு முயற்சி பண்ணி அதை விட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அது விடுமுயற்சி. விடாமுயற்சி அப்படின்னா நம்ம வேணும்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம், அது கிடைக்கிற வரைக்கும் அதற்குண்டான முயற்சிகளை வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே
பண்ணிட்டே இருக்கணும். அதுல வந்து தோல்விகள் இருக்கும். நீங்க இந்த முயற்சியில ஈடுபடும் போது உங்களுக்கு தோல்விகள் இருந்ததாமா? இல்ல அப்படியே ஜெயிச்சுட்டே நெறைய போயிட்டீங்களா? இல்ல சார். நெறைய தோல்விகள் இருக்கும் சார். எனக்கு ஆ ஃபேமிலிலயே இப்ப பயங்கர இருங்க, வந்து இருங்க, 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 இருங்க. நெறைய நெறைய தோத்தீங்கன்னா சீக்கிரம் ஜெயிச்சிருவீங்க. ஆனா தோக்கும்போது சில தவறுகள் நம்ம பண்ணுவோம். அத உடனுக்குடன் சரி பண்ணிக்கணும். எவ்வளவு தவறு வேணாலும் பண்ணுங்க. பண்ண தவற திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இந்த எடிசன் கூட சொல்லுவாங்க 50,000 தடவ வந்துட்டு அவர் பல்ப கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாருன்ட்டு. அப்ப அதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? அதுல டீகோட் பண்ணி பாருங்க. விடாமுயற்சி இருக்கும், பொறுமை இருக்கும். சரியா? இப்ப நீங்க ஹேப்பியா இருக்கிறீங்க. ஆமாங்க சார். ரொம்ப ஹேப்பியா இருக்கேங்க சார். ஓகே. ரொம்ப தாழ்மையா சொல்லிக்கிறீங்க. வெரி குட். கங்ராச்சுலேஷன். ஹம்பிளா இருக்கிறீங்க. அப்படிதான் இருக்கணும். இப்போ உங்க என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். ம், லேடீஸ்ன்றதுனால ம். எனக்கு வந்து என்னன்னா, லேடீஸ் அப்படி சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டிங் உங்கள்ட்ட நான் கேட்டுருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபேமிலி. அவங்க கூட 10 பேர் பொறந்தவங்க. யாராவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல இருந்து நான் எப்படி மேல வந்து இன்னும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நெறைய பேரோட லைஃப்ப நான் சேஞ்ச் பண்ணேன் சார். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். நீங்க ஒரு பஃபே சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பஃபே சாப்பிட போனீங்க அப்படின்னா, நெறைய ஃபுட் இருக்குமா? இருக்காதா? கண்டிப்பா இருக்கும் சார். நீங்க அந்த நெறைய ஃபுட் இருக்கும்போது, எல்லா ஃபுட்டையும் சாப்பிடுவீங்களா? இல்ல எப்படி? எனக்கு எது தேவைப்படுதோ அத எடுத்துக்குவேன். அதே மாரி தான் இருக்கு. மனிதர்கள் கூட வந்துட்டு எப்ப வந்துட்டு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட கலக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஒருத்தர் நினைக்கிற மாரியே இன்னொருத்தர் வந்து நினைக்கிறதுக்கோ, நம்ம விரும்புற மாரியே எல்லாரும் நடந்துக்கிறதுக்கோ, நம்ம விரும்புற மாரியே எல்லாரும் பேசுறதுக்கோ வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது. சரியா? அச்சீவர்ங்கிறது என்ன? நமக்கு வாழ்க்கையில வேணுங்கிற விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கிடைக்கணும். அவ்வளவுதான் ஒரு சிம்பிளான ஃபார்முலா இது. சரியா? அப்ப அது கிடைக்கணும் அப்படிங்கும்போது, நம்ம இந்த மாரி விஷயங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா, சிலத கடந்து போக கத்துக்கணும். நீங்களே வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளுக்கு வந்து ஆன்சர் எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, லைஃப் வந்துட்டு இன்னும் நல்லா போகும். சரியா? ஓகே சார். உங்களுக்கும் இது போன்ற உதவிகள் தேவைப்பட்டால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க, உதவி செய்கிறோம்.